ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி. வெகு நாட்கள் கழித்து உனக்காக உன்னை தேடி கிருஷ்ண பெருமானப்பா வந்திருக்கேன் தங்கமே. உனக்காக நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? மனுஷங்க எல்லாருமே தீராத துன்பங்களினாலும் கவலைகளினாலும் மனம் சோர்ந்து போய் இருக்காங்க. அதில் நீயும் ஒருவர் தானே. அதனால தான் உன்னோட துயர் போக்கி உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரவே நான் இங்கே வந்திருக்கேன். அன்னைக்கு துகில் உரியப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதி கிருஷ்ணா என்று கூப்பிட்ட உடனே ஓடோடி சென்று உதவி செஞ்சேன். அதே மாதிரி நீயும் உன்னோட மன வேதனையில் தத்தளிக்கும் போது, உனக்கு மன கஷ்டம் வரும்போது, அடுத்தவர் உன்னை துன்புறுத்தும் போது, அடுத்தவங்கனால நீ காயப்படும் போது என்னை நோக்கி கிருஷ்ணான்னு கூப்பிடு. கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தைக்காக நீ எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னோட நண்பனான உன்னை தேடி நான் வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் உனக்கு தருவேன். காத்திருந்து பாரு. உனக்கு வருகின்ற எந்த கஷ்டத்திலையும் என்னை நினச்சி ஒரு வார்த்தை கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே எங்கே இருந்தாலும் உன்னை தேடி நான் ஓடோடி வந்துடுவேன். வர எந்த கஷ்டத்திலையும் என்னை ஒரு முறை நினச்சி கூப்பிட்ட உடனே உன் கூடவே நான் இருப்பேன். எல்லாவற்றிலும் உன்னை வெற்றி பெற செய்வேன். அது நிச்சயமாக நடக்கும். நீ ஒரு நாள் கூப்பிட்டு பாரு. உனக்காக இந்த கிருஷ்ண பெருமானப்பா உன்னை தேடி வருவாங்கிறத உன்னால் உணர முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த தூய வார்த்தைகளை உன்னோட துன்ப நேரங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னோட மனசு நிம்மதி பெறுவதையும் உன் பக்கத்தில் ஒரு பெரிய சக்தி துணையாக உனக்கு இருக்கிறதையும் உன்னால் உணர முடியும். அதனால் நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நானே உன்னோட நண்பன். நானே உனக்கு எல்லாமே ஆனவன். தைரியமாக இரு. உனக்காகவே நான் இருக்கேன். கண்டிப்பாக உன்னை தேடி நான் வருவேன். எதுக்கும் கவலைப்படாத. எது நினைச்சும் கண் கலங்காமல் இரு. இந்த கிருஷ்ண பெருமானப்பா உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன். நீ என்னை தேடி வராமையே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பதிவின் மூலியமா முழுவதுமாக கேளு. உனக்கு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் தானாகவே உனக்கு கிடைக்கும். இது சத்தியம்.